My dear teachers, இன்னைக்கு நாம டெட் பேப்பர் 2 மேக்ஸ்ல டே 6 பார்க்க போறோம். டே 6ல நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது எல்சிஎம். இந்த எல்சிஎம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம். இந்த லீஸ்டுக்கு பதிலா லோயஸ்ட் காமன் மல்டிபிளும் சொல்லலாம். ஸோ லீஸ்ட் லோயஸ்ட் ரெண்டும் ஒரே மீனிங் தான். The LCM of 2 or more numbers is the smallest, keyword, smallest number. Smallest number yaru? That is a multiple of, all the given numbers. The LCM of 2 or more numbers is the smallest number. This is the keyword, smallest number. That is a multiple of all the given numbers. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 4 and 6 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்க. இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் போட போடும். இல்ல 4 ஓட மல்டிபிள்ஸ் போடு. 4 ஓட மல்டிபிள்ஸ் 4, 8, 12, 16, 20 அப்படி போயிட்டே இருக்கு. 6 ஓட மல்டிபிள்ஸ் 6, 12, 18, 24. இதுல கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் ரெண்டுத்துலயும் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ 12. இவர் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இது மல்டிபிள்ஸ் வச்சு போடுற மெத்தட். மல்டிபிள்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும். 4, 8, 12, 16 எழுதுறீங்க, 6, 12, 18 எழுதுறோம். இதுல ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற லீஸ்ட் எடுத்து எழுதும். அதான் லீஸ்ட் காமன். பாருங்க, காமன் மல்டிபிள் பேர்லயே இருக்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள். அடுத்தது இப்போ நான் வந்து எல்சிஎம் ஆஃப் 3 and 5 எழுத போறேன். 3 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கும். 5 ஓட மல்டிபிள்ஸ், இப்போ 3 ஓட மல்டிபிள் என்ன வரும்? 12 வரும், 15 வரும், 18 வரும், இப்படி போயிட்டே இருக்கும். 5 வந்து என்ன வரும்? 5, 10, 15, 20 அப்படி வரும். இதில் அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி எதுனா இதுக்கு எல்சிஎம் வந்து 15. இது எல்லாமே நம்ம எதை வச்சு போடுறோம்னா மல்டிபிள்ஸ் வச்சு போடுறோம். இதே ரெண்டு மெத்தட் இருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டு மெத்தட் இருக்கு. லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள்ஸ் வச்சு எழுது. இன்னொரு மெத்தட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பிரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு எழுதுது. ஃபார் எக்ஸாம்பிள் 4ஐயும் 6ஐயும் போட்டுட்டு இந்த டிவிஷன் மெத்தட் பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுது. 2 2s are 4, 3 2s are 6. அப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 3, 12. Therefore LCM is 12. இப்போ 3க்கும் 5க்கும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ 15 is a LCM. LCM வந்து 15 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ find LCM. Find LCM of 8, 12, 24. 8, 12, 24க்கு எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? இப்போ 8, 12, 24க்கு மல்டிபிள்ஸ் எழுதுனா எப்படி எழுதணும்? 8,
32 இப்படி போயிட்டே இருக்கும். 12க்கு எப்படி எழுதுவேன்? 12, 24, 36 இப்படி போயிட்டே இருக்கும். 24க்கு எப்படி எழுதுவேன்? 24, 48 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 12 இல்லை பாரு, 24 தான் அதுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ எல்சிஎம் வந்து 24. இது வந்து நம்ம வந்து மல்டிபிள்ஸ் வச்சு போட்டோம். இப்போ நம்ம இதுவே பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போட போறோம். ஒன்லி பிரைம் நம்பர்ஸ் தான் போட முடியும். 4 2s are 6 2s are 12, 12 2s are 24. அடுத்தது 2 போடுறேன். 2 2s are 3 2s are 6 2s are. அடுத்ததும் 2 போடலாம். 1 2 is 2. இந்த 3 அப்படியே இறங்கிக்கலாம். 3 2s are 6. அடுத்தது 3 போடும். 1 1 1. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அப்போ 24 தான் இதோட எல்சிஎம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதே மாதிரி நீங்க நிறைய போடலாம். இப்போ நான் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். 40, 36, 126. இதை நீங்க வந்து மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து போறதுனாலும் போடலாம், இல்லை தனித்தனியா போறதுனாலும் போடலாம். இப்போ வந்து 2, 20, 2, 10, 2, 5. அப்போ இதுக்கு எழுதும்போது 40, அடுத்து 36 எழுதிடலாம். அடுத்தது 126 எழுதுங்க. 3 போட்டா 4 3s are 12, 2 3s are 6. 2 போட்டா 21, 3 போட்டா 7. இப்போதான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 40க்கு வந்து 2 cube into 5 போடலாம். 36க்கு எப்படி போடலாம்னா 2 squared into 3 square போடலாம். 126க்கு எப்படி போடலாம்னா 3 square இருக்கு பாரு, 3 square இருக்கு, 2 இருக்கு, 7 இருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆர் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்னன்னா, காமனா இருக்கணும்னு. இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ்ல காமனா எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல நீ பார்க்க வேண்டியது ஹையஸ்ட் பவர், அவ்வளவுதான், மறக்க கூடாது. ஹையஸ்ட் பவர். இது மாதிரி தனித்தனியா டிவிஷன்ல போட்டா, தனித்தனி டிவிஷனா போட்டா இதுல காமன் பார்க்க கூடாது, ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். அது ஒரு வாட்டி வந்திருந்தாலும் எழுதணும். இப்போ 2ல ஹையஸ்ட் பவர் 2 கியூப். அப்புறம் 3ல ஹையஸ்ட் பவர் வந்து 3 ஸ்கொயர். அடுத்தது 5ல ஹையஸ்ட் பவர் ஒன்னே ஒன்று தான், 5 பவர் 1 தான். அடுத்தது 7ல ஒரு வாட்டி தான் வந்திருக்கார் 7. அப்போ 2ல 2 கியூப் வந்தாச்சு, 3ல 3 ஸ்கொயர் வந்தாச்சு, 5ல 5 ஒரு வாட்டி வந்தாச்சு, 7 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, இது ஒரு 5, இது ஒரு 7. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு வர ஆன்சர் தான் அதனோட எல்சிஎம். அது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 2520 அப்படின்னு வரும். இதுதான் எல்சிஎம். ஹையஸ்ட் பவரை பார்க்கணும். இந்த ஃபேக்டர்ஸ்ல ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ அதை எடுத்து போட்டுடணும். இப்போ நான் இதே எக்ஸாம்பிள் வந்து கவனிக்கணும். இதே எக்ஸாம்பிள் 40, 36, 126. இதே எக்ஸாம்பிள நான் HCF அண்ட் LCMக்கு போட போறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், 40 வந்து தனியா டிவைட் பண்ணிக்கிறேன் பிரைம் ஃபேக்டர்ஸ்ல. அப்ப அது என்ன வரும், 2 into 2 போட்டாச்சு. 36 அதே மாதிரி போடுங்க. 126 அதே மாதிரி போடணும், 3ஆல போட்டுக்கிறேன். இப்போ நான் எழுதிக்கிறேன். நம்பர் 40ன்றது நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2 cube into 5 அப்படின்னு வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். நம்பர் 36 என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 squared into 3 square வந்திருக்கு. நம்பர் 126 என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 square
2 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, 7 ஒரு வாட்டி வந்திருக்கு. இப்போ நான் HCF போடுறேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுல எல்லாத்துலயும் கீவேர்ட் பாரு, எல்லாத்துலயும் காமனா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கீவேர்ட், காமனா இருக்கணும். லீஸ்ட் பவரா இருக்கணும் அவரு, ரொம்ப முக்கியம். எதுக்கு? HCFக்கு. எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது யாரு? 2 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு. அதுல லீஸ்ட் பவர் யாரு? 2. அப்புறம் எல்லாத்துலயும் காமனா 3 இருக்கா? இல்ல. எல்லாத்துலயும் காமனா 5 இருக்கா? இல்ல. அவ்வளவுதான். சோ எல்லாத்துலயும் காமனா 2 மட்டும் தான் இருந்தது. அதுல லீஸ்ட் பவர் 2. 3 ரெண்டுத்துல தான் இருக்கு, 3 இல்ல. அப்ப இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2. அப்ப அடுத்தது எல்சிஎம்னா என்ன அப்படின்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ல நீ பார்க்க வேண்டியது ரூல் என்னன்னா, காமனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, காமன் பார்க்க கூடாது. நீ பார்க்க வேண்டியது ஹையஸ்ட் பவர். அங்க வந்திருக்கிற அந்த மல்டிபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். சரி, 2ல ஹையஸ்ட் பவர் யாரு? 2Q. அடுத்தது 3ல ஹையஸ்ட் பவர் யாரு? 3 ஸ்கொயர். அடுத்தது 5 வந்திருக்கு, 5ல ஹையஸ்ட் பவர் ஒரே ஒரு 5 தான். அடுத்தது 7ல ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ இது ஒரு 8, இது ஒரு 9, இது ஒரு 5, இது ஒரு 7. 8 5s are 40 into 9 into 7. அப்ப 9 4s are 36 into 7. இவருதான் யாரு? LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆர் லோயஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த டிஃபரன்ஸ நல்லா புரிஞ்சுக்கணும். HCF அப்படின்னும் போது எல்லாத்துலயும் காமனா இருக்கணும் அண்ட் லீஸ்ட் பவரா இருக்கணும். ஆனா LCMல காமன் பார்க்க கூடாது, ஹையஸ்ட் பவர் மட்டும் தான் பார்க்கணும். 2ல ஹையஸ்ட் பவர், 3ல ஹையஸ்ட் பவர், 5 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா LC. இதை நல்லா போட்டு பார்த்துருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதை பேஸ் பண்ணிருக்கிற சில அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் போட போறோம். இப்போ நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டிட்டர்மைன் the lowest natural number which when divided by 16, 28, 40, 77 leaves the remainder 8 in each case. The question புரியறதா பாருங்க. Determine the lowest natural number which when divided by 16, 28, 40, 77 leaves a remainder 8 in each case. ஒரு நம்பர் divided by 16 போட்டாலும், the same number divided by 28 போட்டாலும், same number divided by 40 போட்டாலும், divided by 77 போட்டாலும், it leaves a remainder 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த நம்பர் என்ன? கொஸ்டின். Determine the lowest natural number. இந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. It should be a lower natural numbers which divided by 16, 28, 40, 77 leaves the same remainder 8. Then find the value of A. நீங்க என்ன பண்ணணும்? 16, 28, 40, 77 இந்த 2ஆல போடணும். 2ஆல prime factorization மெத்தடே போட்டு வந்தீங்கன்னா 2 எத்தனை வாட்டி இருக்கு? 1 2 3 4, 2 power 4. 5 வந்து
ஒரு வாட்டி இருக்கு 7 11. இதை மல்டிப்ளை பண்ணா 6160 வருது. இந்த 6160 கூட அந்த ரிமைண்டர் 8 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 6168 வரும். இப்போ நீங்க அந்த 6168 16 டிவைட் பண்ணாலும் 28 டிவைட் பண்ணாலும் 40 டிவைட் பண்ணாலும் 77 டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 8 தான் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நல்லா போட்டு பார்த்துக்கங்க. அப்படின்னா determine the two numbers. Determine the two numbers nearest to 10,000 which are exactly divisible by each of 2, 3, 4, 5, 6 and 7. Question புரியுதா பாருங்க. Determine the two numbers nearest to 10,000. 10,000க்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ரெண்டு நம்பர் கேக்குறாங்க, AB அப்படின்னு வச்சுக்கோ. which are exactly divisible by, இந்த ரெண்டு நம்பரும் divisible by, அதாவது 2 ஆல 3 ஆல 4 ஆல 5 ஆல 6 ஆல 7 ஆல டிவைட் பண்ணா அதோட ரிமைண்டர் 0 வருமா அப்படின்னா இந்த AB என்னன்னு கேக்குறாங்க. Determine the two numbers nearest to 10,000. இப்போ இவங்க எதாலெல்லாம் டிவிசிபிள் பண்ண சொல்றாங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7 இந்த நம்பர். இதுக்கு வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ் போடுது. 2, 1, 3, 2 2s are 4, 3 2s are 6, 7. அதுக்கப்புறம் இங்க அதிகமா எந்த நம்பர் இருக்குன்னு பாரு. 3 இருக்கு. 1, 1, 2, 5, 1, 7. அவ்வளோ இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து 2 வந்து 2 வாட்டி இருக்கு, 2 ஸ்கொயர். 3 ஒரு வாட்டி தான் இருக்கு, 5 ஒரு வாட்டி இருக்கு, 7 ஒரு வாட்டி இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் 4, 4 3s are 12, 12 5s are 60, 60 into 7, 420 அப்படின்னு ஒரு நம்பர் வருது. அப்போ the number nearest to 10,000 exactly divisible by 2, 3, 5, 6, 7 should also divisible by the LCM. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா நம்பர்களுடைய LCM வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 420 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 10,000 நாம நமக்கு கிடைச்ச LCM 420 டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டா எவ்வளவு வரும், 840 வரும். அப்ப எனக்கு 160 கிடைக்குது. அங்க இருக்கிற 0 இது பண்ணிட்டா திருப்பியும் 3 டைம்ஸ் போட்டா 1260 கிடைக்கும். இந்த ரிமைண்டர் இஸ் எவ்வளவு கிடைக்குது, 340 கிடைக்குது. இப்போ நீ 10,000ல இருந்து இந்த 340 மைனஸ் பண்ணினா we get 1660. அது ஒரு நம்பர். அதே 10,000ல இருந்து நல்லா கவனிக்கணும், 420 ஆட் பண்ணி, ஆக்சுவலி இப்படி சொல்வேன், இங்கே இருந்து டைரக்டா மைனஸ் பண்ணணும், அது ஒரு ஆன்சர். இதையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும், அது ஒரு ஆன்சர். 10,000 கூட 420 ஆட் பண்ணி 340 மைனஸ் பண்ணணும். அப்ப எனக்கு என்ன வருது, 10,080 அப்படின்னு வருது. சோ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த நியரஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 9660 அது ஒரு நியரஸ்ட், 10,080 ஒரு நியரஸ்ட் நம்பர். இந்த ரெண்டு நம்பர் தான் நீ இங்க இருக்கிற 2 3 4 5 6 7 என்ற நம்பரால டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0வா இருக்கும், which is the two nearest number divisible by the given numbers. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டினை நீங்க நல்லா
3-4 வாட்டி படிச்சு பாருங்க. டிட்டர்மைன் த 2 நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 10,000. 10,000க்கு நியரஸ்ட்ன்றது 10,000ன்ற நம்பரை போடுறீங்க. அது இந்த பக்கமும் இருக்கலாம், அந்த பக்கமும் இருக்கலாம். ரெண்டுமே நியர் தான். which are exactly divisible by each of 2, 3, 4, 5, 6, 7. இந்த ரெண்டு நம்பரையும் தனித்தனியா இதால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குதுன்றா. நான் முதல்ல இங்க இருக்கிற எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 420ன்ற நம்பர் கிடைக்குது. அப்போ அந்த எனக்கு கிடைச்ச அந்த எல்சிஎம் நான் என்ன பண்ணிக்கிறேன், 420ஆல டிவைட் பண்ணும்போது 23 டைம்ஸ் போடும்போது எனக்கு ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது, 314 கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதணும்னா இந்த 10,000 கூட 420 ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். அப்புறம் டைரக்டா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்படி கிடைச்ச இந்த ரெண்டு நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், அந்த ரெண்டு நம்பர் தான் கண்டிப்பா இங்க இருக்கிற 2, 3, 4, 5, 6, 7ஆல டிவிசிபிள் ஆகும். அப்படின்ற இதோட நான் எல்சிஎம் அப்படின்ற பார்ட்டை முடிக்கிறேன். ஸோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா எல்லா விதமான ப்ராப்ளமையும் நான் போட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சிலபஸ் பிரகாரம் அடுத்தது நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அது அந்த சிலபஸ் படி நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க வந்து டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, இது வந்து டே 6 இப்படி லைனா இந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம 30 அவுட் ஆஃப் 30 ஃபுல்லா வாங்கிடலாம். அதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு. இதுல நான் வீடியோ சிலபஸ் வைஸ் போட்டுக்கிட்டே வரேன். அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ஷார்ட்லி உங்களுக்கு ஒர்க் ஷீட் தரேன். அந்த ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லையும் குறைந்தபட்சம் ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு 50 ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு 300 ப்ராப்ளம் ரெடி பண்ணி உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.